டெஸ்தான் அப்படிங்கிற ஒருத்தர் பேர் வந்து திரும்ப திரும்ப இதில் அடிபட்டுட்டே ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் இறந்துட்டாரு, அதுக்கு வந்து ஒரு வேலை பழி தீக்கிற விஷயமா இந்த மர்டர் நடந்திருக்கலாமோ, இல்லை கேங் வாரா இருக்குமோ, அந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் பேசப்பட்டதை தாண்டி இந்த விஷயம் வெளியே வரும்போது தான் அங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம், பாண்டிச்சேரிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 13ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணி போல் தேவகுமார் கிட்ட இருந்து கால் வந்தது என் பையனுக்கு. இந்த மாதிரி கால் வரும்போது எனக்கு மனசு சரியில்லை, வா நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரலாம் கூப்பிட்டதோட தான் எனக்கு தெரியும் என் பையன் 11 வாக்கில் நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன பையன் தான். விடிய காலையில் வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் இந்த மாதிரி இருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வருது. சதி திட்டம் தீட்டி ஒருத்தவங்க வெளில போகிறாங்க ஒரு பெயிலில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கெட்சை கொடுத்துறது பிளான். நீ இந்த மாதிரி பண்ணி ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஆகிடும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கல்ல, ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி அந்த இடத்துல ஆகிடும். என்ன பண்ணாலும் ஒரு நாள் நமக்கு மேண்டேட்டரி பெயில் கிடைக்க தான் போகுது, சரி கொலை பண்ணலாம் வரலாம், கேஸை நம்ம பொறுமையாக நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே பார்க்கப்படுது. ரிஷிக் அவங்க அம்மாவும் இங்கே இதுதான் சொல்லியிருக்காங்க, பாண்டிச்சேரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனு. சத்யா கேங் ஆகட்டும் இல்லை அஸ்வின் கேங் ஆகட்டும், இவங்க ஈடுபடுறது வந்து பார்த்தோன்னா ஜாஸ்தி வந்து கொலை ஜாஸ்தி, இந்த மாதிரி ரிவெஞ்சுக்கு ஒருத்தர் வெட்டுறது, ரவுடிசம் பேசல அடித்தடி அவங்க அடிச்சுட்டு தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. மோஸ்ட் இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரியா எடுங்க, ஒரு ஏரியா எடுங்க, இங்கே மொத்தம் எத்தனை ரவுடிஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட் எடுத்துருக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, என்ன குரூப்ஸ் இருக்கு, இவங்க முன்னாடி என்ன சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருந்து ரெகுலராக அவங்கள வாட்ச் பண்ணியிருக்கணுமா வேணாமா போலீஸ் அந்த இடத்துல. ஒருத்தன் ஒரு வாட்டி தப்பு பண்ணுறான் அப்படின்னால அப்பயே அவனுக்கு ஒரு பிளாக்கேஜ் போட்டிருந்தோன்னா திரும்ப இந்த விஷயம் நடந்திருக்காங்க. இங்கேயும் போலீஸ் அதை செய்ய தவறிட்டாங்கன்னே நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். மூணாவது, இப்போ கேட்குற மாதிரி இது எங்கேயோ காடுலையோ எங்கேயோ கொண்டு போய் வெட்டி போட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, எட்டி பார்த்தா அந்த பாலடைஞ்ச ஒரு வீடு தெரியும் தான் சொல்கிறாங்க. ஒரு ஜெயிலுக்குள்ளே வாட்டி ஒருத்தவங்க போகும்போதே கம்ப்ளீட்டாக அவங்கள செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. A to Z என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ்ஸை கூட ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட எதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. அடையாளங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. எதாவது எடுத்துட்டு வந்திருக்காங்களா, எதாவது பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சம்டைம்ஸ் சில பேர் வந்து செருப்பு கூட உள்ள போட்டுட்டு போக எல்லோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இப்போ அவர் உள்ள ஆல்ரெடி அவர் ஆயில் கைது, இதுக்கு மேல அவருக்கு டபுள் ஆயில் ட்ரிபிள் ஆயில்லாம் கிடையாது. சாவர வரைக்கும் நீ ஜெயில் தான் சொல்லியாச்சு அந்த இடத்துல. எனக்கு என்னன்னா இந்த இடத்துல தான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். உள்ள இருந்து ஒருத்தர் தவறு பண்றான்னு தெரியுதா, அவனுக்கு ஏன் திரும்ப ஆயில் தண்டனை, அந்த விஷயம் அப்படியே உடனே அந்த டெத் பெனல்ட்டி கன்வெர்ட் பண்ணலாம்ல. அப்ப இருக்கவங்களுக்கு அங்க பயம் வரும்ல அந்த இடத்துல. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். புதுச்சேரியில் 3 பேர் ஒரு பாலடைந்த ஒரு வீட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய முழு பின்னணி என்ன? இப்போ இதுல என்ன நமக்கு பார்த்த விஷயம் பார்க்கும்போது டெஸ்தான் அப்படிங்கிற ஒருத்தர் பேர் வந்து திரும்ப திரும்ப இதில் அடிபட்டுட்டே ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் இறந்துட்டாரு, அதுக்கு வந்து ஒரு வேலை பழி தீக்கிற விஷயமா இந்த மர்டர் நடந்திருக்கலாமோ, இல்லை கேங் வாரா இருக்குமோ, அந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் பேசப்பட்டதை தாண்டி இந்த விஷயம் வெளியே வரும்போது தான் அங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் சொல்ற விஷயம், பாண்டிச்சேரிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், மாதம் இந்த மாதிரி சம்பவங்கள் பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டே தான் இருக்குது இந்த மாதிரி அப்படிங்கிறத அங்கே இருந்த மக்கள் பேச வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மேபி இதுல ஒரு விஷயம் 3 பேர் அட்ட ஸ்ட்ரெச்ல கொலை அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா குற்றங்கள் வந்து தினம் நடந்துட்டு தான் இருக்காது. எந்த அளவுக்கு ரிப்போர்ட் ஆகும்போது அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்றத வச்சுதான் இவ்வளவு நடந்திருக்கு போல அங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மக்கள் எல்லாம் பேசும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஏஸ் அங்க ரவுடிசம் அப்படிங்கிறது புது விஷயம் கிடையாது. மாதம் வாரம் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல கொலைன்றது ரொம்ப ஆஃபனா யூஸ் டு இட் மாதிரி இருக்கு அந்த மக்கள் பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா. சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒரு குற்றங்கள், அது வந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டான குற்றங்களா இருக்கட்டும், இல்ல சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான குற்றங்களா இருக்கட்டும், அந்த குற்றங்கள் செய்யறவங்க எல்லாரையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ரொம்ப 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 கம்மியா இருக்காங்க. அதாவது கிரிமினல் ஷீட்ஸ், ஹிஸ்டரி ஷீட்ஸ் இருக்க பீப்புள் தான் வந்து ரொம்ப அதிகமா உள்ள வராங்க. அதே மாதிரி இதுல கொலை செய்யப்பட்டவங்களாகட்டும் இல்ல கொலை செஞ்சவங்களாகட்டும் எல்லார பின்னாடியும் ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்கக்கூடியதை நம்மளால இங்க வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஒண்ணு. ரெண்டாவது, சரி ஓகே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா 17ஆம் தேதி நேற்று விடிய காலையில, ஆக்சுவலி அது முந்தானத்து நைட்ல இருந்துன்னு சொல்லப்படுது, நேற்று விடிய காலையில தான் மக்களால கண்டறியப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு பெருசா வெளியே பேசப்பட்ட விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்க ரெயின்போ நகர் 7th ஸ்ட்ரீட் அந்த இடத்துல தான் வந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல இந்த விடிய காலையில வந்து மக்கள் இந்த விஷயத்த வந்து பார்த்துதான் சொல்லப்படுது. சம்பவ இடத்துல 2 பேர் இறந்து போயிருந்தாங்க. ஒருத்தவரை அங்கிருந்து கதிர்காமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன இடத்துல அவருமே இறந்துட்டாங்க. ஸோ 3 பேருமே அந்த இடத்துல இறந்துட்டாங்க. சரி, யார் இந்த 3 பேரை கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேரும் சாதாரண மனிதர்கள் கிடையாது. அதாவது டே டு டே லைஃப், அவங்க வேலைக்கு போறது வர்றது அந்த மாதிரி மனுஷங்க இங்க கிடையாது. அவங்களும் இங்க ரவுடிஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த இடத்துல. ஏன்னா அதுதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நம்ம தெரியும்ல அந்த ரவுடிஸ்குள்ள நடக்கும் அந்த ஏரியா டு ஏரியா தாண்டி வரும்போது, இல்ல முன்பகை காரணமா ஏதாவது ஒரு விஷயம், இங்க யார் பெரிய தாதா, உன் கேங் பெருசா
ஏன் கேங் பெருசா, அந்த மாதிரி ஒரு வாரா தான் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கப்படுது. அதுக்குண்டான மோதல் விஷயமா தான் இந்த விஷயமும் இங்க வந்து சொல்லப்படுது. சரி, இது இருக்கு, இதுல யார் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புளே உள்ள இன்வெஸ்டிகேஷன்ல வந்து உள்ள இறங்கியிருக்காங்க. ஏன்னா யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பாண்டிச்சேரியோட எஸ்எஸ்பி சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் நார சைத்தன்யா 3 எஸ்பி போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவோட ஒரு இன்ஸ்பெக்டர் இதுல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஐஜி சத்யசுந்தரம் அவருமே உள்ள இருக்காரு. பிளஸ் நம்மளே பார்த்திருப்போம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சாச்சு. மோப்பநாய் ரோஜரை வச்சு வந்துட்டு இந்த விஷயங்கள் தேடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா அந்த மோப்பநாயாலையும் இந்த இடத்துல கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த இடம் நடந்து ஒரு ஸ்ட்ரீட் தாண்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு க்ளூமே அந்த இடத்துல கிடைக்கல. இப்போ டிஜிபி தலைமையில வந்து அடுத்தது என்ன நடந்தது, ஏது நடந்தது, அவங்களை எப்படி பிடிக்கலான்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டு இருக்கு. ஒண்ணு சரி, என்னதான் நடந்தது அப்படி இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், போடாம இருக்க முடியாது. அப்போ ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அந்த இடத்துல பண்ணும்போது சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. என்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தெஸ்தான் அப்படிங்கிற ஒரு பர்சன் சொன்னேன் இல்லையா, அவருடைய மகன் ஒருத்தர் இதுல இருக்கார், இந்த சம்பவத்துல வந்து இருக்காரு. அதாவது 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல தாதாவா இருந்திருக்காரு. அவரு 2008 அவரோட வீட்டு உழவக்கரை ஜே நகர் அந்த வீட்டுல வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அறிவாளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு பர்சன். அவர் கொடூர கொலை. அதான் பாத்துக்கோங்க, பெட்ரோல் குண்டு வீசினாங்க, அதுல சாகலன்னு சொல்லிட்டு அறிவாளால வெட்டி வந்து கொலை செய்யப்பட்ட ஒரு பர்சன் தான் வந்து 2008 இந்த பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. தெஸ்தான் அப்படிங்கிறவர். இவர் வந்துட்டு ரெட்டியார்பாளையம் மூலக்குளம் அந்த மாதிரி அந்த இடம் அப்புறம் மாறி இருக்கும்போது கடைசியா அவர் கொல்லப்பட்டது வந்து உழவக்கரை ஜே நகர், அங்கதான் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இவரோட பையன் தான் இதுல வந்து ஒருத்தரா இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 25 வயசு ரிஷிக் அப்படிங்கிற ஒரு பர்சன் முதல்ல அவரு. 2வது வந்து 25 வயசு தேவகுமார், இவர் வந்து திடீர் நகரை சார்ந்தவர். 3வது வந்து 24 வயசு ஆதி, இவர் ஜே நகரை சார்ந்தவர். இந்த ஆதி தான் ஹாஸ்பிட்டல் போய் இறந்த ஒரு பர்சனா சொல்லப்படுது. இல்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும், 25 வயசு 2 பேருக்கு, 24 வயசு ஒருத்தருக்கு. யாரும் வந்துட்டு ரொம்ப வயசானவங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் மேபி ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க வேண்டிய ஒரு வயசு. பட் அதெல்லாம் எதுவும் பண்ணாம கம்ப்ளீட்டா ரவுடிசம்ல வந்து இந்த இடத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரிஷிக் அவங்க அம்மா தான் நம்ம எல்லா மீடியாலையும் பேசினதை பார்க்க முடிஞ்சது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது 13ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணி போல தேவகுமார் கிட்ட இருந்து கால் வந்தது என் பையனுக்கு. இந்த மாதிரி கால் வரும்போது எனக்கு மனசு சரியில்லை, வா நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டதோட தான் எனக்கு தெரியும் என் பையன் 11 வாக்கில் நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன பையன் தான். விடிய காலையில் வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் இந்த மாதிரி இருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வருது. ஏன்னா அது வந்து ஒரு பாலடைஞ்ச வீடு. பக்கத்து வீட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த சுவர் இருக்கு இல்லையா, சுவர்கிட்ட இவங்க இறந்து இருந்ததை வந்துட்டு பார்க்க முடிஞ்சிருக்கு. இன்னொன்று அந்த விடிய காலையில் ஒரு பெரிய அலறல் சவுண்டு கேட்டு தான் நாங்கள் போய் பார்த்தோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு கொடூர கொலை அப்படின்னும் போது அது வந்து இப்போ எப்படி இருக்கும், மேபி 3 இப்போ போலீஸே இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து தொழில் போட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற விஷயம், அதாவது நீ பெரிய தாதாவா நான் பெரிய தாதாவா அப்படிங்கிற விஷயம் வந்து கேங் வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இன்னொன்று முன்விரோதம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ நம்ம ரீசெண்டாக சேனலில் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். இவர் வந்து நிறைய பேருக்கு ஆஸ் அன் அட்வொகேட் அவர் போய் அப்பியர் ஆனதுனால அந்த கேங் வார் இல்லை வந்துட்டு லேண்ட் மேட்டர் அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். விச் மீன்ஸ் முன்னாடியே இவங்களால யாருக்கும் ஏதாவது பாதிப்பு நடந்து அவங்க விரோதத்தை வச்சு இங்கே இவங்களை என்ன இந்த பாக்ஸர் கேஸ்லையும் நம்ம பார்த்தோம், தனுஷ் கேஸ்லையும் அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால போய் தட்டி கேட்கும் போது அது முன் விரோதமாக மாற்றப்பட்டு அவர் வந்து ஒரு 9 பேர் கூலிப்படையை வச்சு அவங்க கொல்லப்பட்டாருன்ற ஒரு விஷயம். அதில் கட்சி ஆட்கள் எம்.கே. மூர்த்தி அவர்கள் பேர், சுமதி, முனியாண்டி, இன்னும் ரீட்டா, செல்வி, இந்த பேர் எல்லாமே அதில் அடிபட்டுச்சு. ஆக்சுவலி இதுலேயும் சரி ஒருவேளை தொழில் போட்டியா, ஓகே யார் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயமா, இல்லை முன்விரோதம் ஏதாவது இருந்ததா இவங்களுக்குள்ள, இல்லை இன்னொரு விஷயம் இதில் பெருசாக பேசப்படுறது என்ன அப்படின்னா இந்த சிறைக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களால தான் இவங்க கொலை பண்ணப்பட்டிருக்கான்ற ஒரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா அது நம்ம நிறைய பார்க்குறோம். ஆக்சுவலி என்னன்னா இந்த கூலிப்படை ஏவி விடுறதுன்னு ஒரு கான்செப்ட் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வெளியே அந்த ஆட்களை கொண்டு வர்றது, இல்லைனா ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்குள்ள இருந்து ஸ்கெட்ச் போடுறது, அதாவது கான்ஸ்பைரசி மாதிரி பண்றது, சதி திட்டம் தீட்டி ஒருத்தவங்க வெளில போறாங்க ஒரு பெயில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கெட்சை கொடுத்துறது பிளான், நீ இந்த மாதிரி பண்ணி ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா ஃப்ரீக்வெண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கல்ல, ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி அந்த இடத்துல ஆயிடும். என்ன பண்ணாலும் ஒரு நாள் நமக்கு மேண்டேட்டரி பெயில் கிடைக்க தான் போகுது, சரி கொலை பண்ணலாம் வரலாம், கேஸை நம்ம பொறுமையா நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்க பார்க்கப்படுது. ரிஷிக் அவங்க அம்மாவும் இங்க இதுதான் சொல்லியிருக்காங்க, பாண்டிச்சேரியில ஃப்ரீக்வெண்டா நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனு. எங்களுக்கு நீங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க பெயில்ல வெளியே விடாதீங்க, கேஸை நடத்தி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் அவங்க சொல்றாங்க.
இந்த இடத்துல மக்கள் எல்லாம் கேட்பான், அப்படி ஒன்றும் அவங்க உத்தம கிடையாது, அவங்களும் ரவுடி தானே, அவங்களும் கொலை செஞ்சவங்க தானே அப்படின்னு கேட்கலாம். பட் அது கரெக்ட். ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ தாயா வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று சரி, இவங்க மேலதான் கிரிமினல். இதுல என்னன்னா, இந்த இறந்து போனாங்க இல்லையா 3 பேர், அந்த 3 பேர் மேலேயும் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறையவே இருந்துட்டு இருக்கு. இது குற்ற சரித்திர பதிவேடு அதிகமா இருக்கு. இதே மாதிரி வந்துட்டு கொள்ளை அந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபட்ட, சீட்டிங் அந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டதோட விஷயம் இருக்கு. இப்போ ஓகே, இப்போ வந்து ஜெயில இருந்து வெளியே வந்தது வந்து ஒருத்தவங்க ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். இன்னொன்னு சொன்ன இல்லையா, முன்விரோதமோ இல்ல தொழில் போட்டியோ அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கேங் வார்னு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. அதாவது சத்யா கேங்குக்கும் அஸ்வின் கேங்குக்கும் நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இது சொல்லப்படுது. ஓகே, இந்த ரிஷிக் யாரு அப்படின்னா, அவங்க அப்பா இறந்து போறாரு இல்லையா, தெஸ்தான் இறந்து போகும்போது அவர் இந்த அஸ்வின் கேங்ல போய் ஜாயின் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சத்யான்றது தான் வந்துட்டு இந்த ஆப்போசிட் பர்சன். ஓகே, இன்னொன்னு அந்த பாலடைஞ்ச இடம்னு சொல்லப்படுது இல்லையா, அது வந்து சத்யாவோட இடம்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒன்று இதுல இன்னொரு பெரிய இது என்ன ஒரு சஸ்பெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, போலீஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்கோம், யார் யார் அங்கே சுத்துப்பட்டில் இருக்க மக்கள் எல்லாரையும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்கோம், பிளஸ் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல இருக்க ஃபாரன்சிக்கும் உள்ள வந்துட்டாங்க. ஏதாவது நமக்கு அங்கே தடயம் கிடைக்குமான்னு பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களும் உள்ள வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே அந்த கேள்வி இந்த இடத்துல இருக்கு, சரி சிசிடிவி இருந்தது அப்படின்னா அது சத்யாவோட இடம். ஓகே, இவங்க வந்துட்டு வேற எங்கேயாவது கொலை பண்ணப்பட்டு இங்கே கொண்டு வந்து போட்டாங்களா, இல்லை எங்கேருந்து இவங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு வரப்பட்டாங்களா, இல்லை கடத்தி கொண்டு வரப்பட்டாங்களா, எங்கேருந்து இவங்க தரன்னு இழுத்துட்டு வரப்பட்டு இங்கே கொலை பண்ணப்பட்டாங்கன்ற இவ்வளோ கேள்விகள் இந்த இடத்துல இருக்கு. இது எல்லாமே நம்ம போலீஸ் அஃபிஷியல்ஸ்ல மீடியா கேட்கும் போதும் அவங்க சொன்ன ஒரு விஷயம். பிரிலிமினரியா இந்த விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி எல்லாம் அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல வந்து நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, யார் இந்த சத்யா, யார் இந்த அஸ்வின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த சத்யா தான் வந்துட்டு அந்த இடத்தோட ஓனர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இவங்க அடிக்கடி இவங்க இருக்காங்களே, இந்த சத்யா கேங் ஆகட்டும் இல்ல அஸ்வின் கேங் ஆகட்டும், இவங்க ஈடுபடுறது வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தி வந்து கொலை, ஜாஸ்தி இந்த மாதிரி ரிவெஞ்சுக்கு ஒருத்தர் வெட்டுறது, ரவுடிசம் பேஸ்ல அடிதடி, அவங்க அடிச்சுட்டு தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல. அதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, இதுல வந்துட்டு பெரிய கடை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்துட்டு இந்த விஷயம் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அடுத்தது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இங்க போயிட்டு இருக்கு. இல்ல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அஸ்வின் யார், இந்த அஸ்வின் இவர் சேர்ந்தார் இல்லையா, அந்த ரிஷிக் இந்த 3 பேரும் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த கேங் அஸ்வின் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரியாங்குப்பம் சார்ந்த ஒரு பர்சன் தான் இங்க அஸ்வின் அப்படின்னு சொல்லப்படுது. அவரும் ஒரு பெரிய ரவுடி தான் இந்த இடத்துல. ஸோ இவங்களுக்குள்ள சொல்ற மாதிரி தொழில் போட்டி இருந்திருக்கு, நீ பெருசா நான் பெருசா, உன் ஏரியாக்கு நான் வரக்கூடாது, என் ஏரியாக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. இதுல என்ன முன்விரோதம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, முன்விரோதம் ஃபேக்டர் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு. சத்யா குரூப்ல இருந்த ஒரு பர்சன், அதாவது முகிலன் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து பண்ருட்டில வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதாவது அஸ்வின் கேங் கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலை பண்ணும்போது இந்த 3 பேரும் உள்ள இருந்திருக்காங்க. இப்ப கொலை பண்ணப்பட்டாங்க இல்லையா, அதாவது ரிஷிக்கு, தேவகுமார், ஆதி, இந்த 3 பேருமே அஸ்வின் கேங்கை சார்ந்தவங்க. ஸோ இது பலிக்கு பலியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் கட்ட இன்வெஸ்டிகேஷன் இப்ப வந்து எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. அதாவது அந்த முகிலன் கொலைக்கு பழி தீர்த்தலா இருக்குமோ இந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப பார்க்கப்படுது. ஸோ அதனை நோக்கி தான் போலீஸ் வந்து இப்ப பிரிலிமினரி எஃப்ஐஆர் இந்த இடத்துல போட்டு இந்த 3 பேரையும் வந்துட்டு, இதுல இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருத்தர் 2 பேர்ல மொத்தம் 5 பேர் தேடப்பட்டுட்டு வராங்க. அதுல சத்யா ஒண்ணு, சத்யா கூடவே என்னன்னா சங்கர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இங்க வந்து ரொம்ப அடிப்படுது. சத்யா, சங்கர் 2 பேர், இன்னும் 3 பேர் வந்து அவங்க வெளியிடல, 5 பேர் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பாழடைந்த வீடு அப்படிங்கிறத தாண்டி அந்த பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடியிருப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில எப்படி இவ்வளோ ஒரு அசால்ட்டா வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, காவல்துறை வந்து அந்த சைடு எதுவுமே ஒரு தங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து வைக்காம இருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே நான் இப்ப சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே நமக்கே நல்லாவே தெரியுது ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த கேடி லிஸ்ட் நம்ம சொல்லுவோம், நோன் டிப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கேடி அப்படின்னு லிஸ்ட் சொல்லுவோம். அதாவது நமக்கு கேட்டகரிஸ் இருக்கு, ஏ பிளஸ் ரவுடிஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ புதுசா வந்து ஒரு சின்ன சின்ன பெட்டி கேசஸ்ல உள்ள வரவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கொலை பண்றவங்க, அடுத்தது ஒன்லி விமன் ரிலேட்டட் கிரைம்ஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நமக்கு லிஸ்டஸ் எல்லாமே மேண்டேட்டரியா எஸ்ஹெச்ஓல இருக்கணும். அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஸ்டேஷன் ஹவுஸ் இதுல வந்து இருக்கணும். இன்ஸ்பெக்டர் வசம் வந்து அந்த கிரிமினலோட ஹிஸ்டரி ரெக்கார்டு மேண்டேட்டரி இருந்துட்டே இருக்கணும். ஒண்ணு, இப்ப நம்ம இங்க பார்த்தவங்க எல்லாமே சீரியஸ் அஃபெண்டர், அதாவது ஒரு டேஞ்சரஸ் பர்சன்ஸ். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரை தூக்கி உள்ள போடுவாங்க போலீஸ், ஒரு ப்ரிவென்ஷன் மேட்டருக்கான இந்த மாதிரி ஆட்களை தான் தூக்கி ஜெயில கொஞ்ச நாள் வைப்பாங்க. ஆக்சுவலி நமக்கே தெரியும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வருது, இல்லை ரிபப்ளிக் டே வருது, ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வைப்பாங்க. அதே மாதிரி 144 தடை உத்தரவு போட்டாலும் இந்த மாதிரி பர்சன்ஸை ப்ரிகாஷனரி பேஸ்ல உள்ள எடுத்து வைப்பாங்க. அப்போ நம்ம ஞானசேகரன் விஷயத்துல என்ன சொன்னோம், என்ன விஷயம் அங்க இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி வந்துட்டு அந்த பர்சன் மேலேயும் 20 கேஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்தாலும்
ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் தான். ஓகே, அப்படி இருக்கும் போது போலீஸ் ஏன் கண்காணிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்டிருந்தோம். அதை தாண்டி அங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, இல்ல அவன் பாட்டுக்கு டெய்லி ஸ்டேஷனுக்கு சைன் போடுவான் வருவான், கோர்ட்டுக்கு போவான், ட்ரையல் அட்டன் பண்ணுவான் வருவான்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டது. ஒண்ணு இங்கே வந்து இது ரவுடிசம் எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா அவங்க இப்ப எப்படி நான் இதை ரிலேட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா, அந்த பாண்டிச்சேரி மக்கள் அந்த இடத்துல சொன்ன மாதிரி மாதம் ஒரு கொலை நடக்குதுங்க அப்படின்னா, அப்ப எல்லாருமே வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு கொலையாளி இருப்பாங்களா, ஒரு கேங் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே, இவங்க ஒரு 2-3 கேங் மொத்தமா அந்த பாண்டிச்சேரிக்கே இருப்பாங்க. அதுல இருந்து யார் அடுத்து போய் வந்துட்டு இந்த மர்டரை பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிறாங்க. அப்ப போலீஸ் எப்படியா இருக்கணும் இந்த இடத்துல? மோஸ்ட் இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரியா எடுங்க, ஒரு ஏரியா எடுங்க, இங்க மொத்தம் எத்தனை ரவுடிஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட் எடுத்துருக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, என்ன குரூப்ஸ் இருக்கு, இவங்க முன்னாடி என்ன சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருந்து ரெகுலரா அவங்கள வாட்ச் பண்ணிருக்கணுமா வேணாமா போலீஸ் அந்த இடத்துல? அப்போ ஒரு வேலை வாட்ச் பண்ணியிருந்தா இந்த சம்பவம் நடக்காம தடுத்திருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அவங்க கேட்கிற மாதிரி அவங்க மகன் அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப அயோக்கியனா ரவுடியாவே இருக்கட்டும், இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்விங்க நியாயமான கேள்வி. நம்மளும் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்விதான். ஒருத்தன் ஒரு வாட்டி தப்பு பண்றான் அப்படின்னால அப்பயே அவனுக்கு ஒரு பிளாக்கேஜ் போட்டிருந்தோம்னா திரும்ப இந்த விஷயம் நடந்திருக்கும். இங்கேயும் போலீஸ் அதை செய்ய தவறிட்டாங்கன்னே நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். மூணாவது, இப்போ கேட்குற மாதிரி இது எங்கேயோ காடுலையோ எங்கேயோ கொண்டு போய் வெட்டி போட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, எட்டி பார்த்தா அந்த பால் அடிஞ்ச ஒரு வீடு தெரியும்னு தான் சொல்றாங்க. மதில் சவர் வந்து இடிஞ்சு போயிருக்கோம், எட்டி பார்த்தா தெரியும், அப்படி நாங்க பார்த்தோம், அலறல் சவுண்ட் நாங்க கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா யாருமே அங்க நடமாடலையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இல்லை. ஒன்று இப்போ யோசிக்கலாமே, ஒரு 11 மணிக்கு பீச்சுக்கு போயிட்டு வர ஒரு சஸ்பெக்டாவே யோசிக்கலாம். போயிட்டு வரேன்னு சொன்ன போனவங்க 3 பேருமே அந்த இடத்துல ஒரு 12, 1 மணி 2 மணிக்கு போனாலும் வந்து மக்கள் அப்படி அந்த நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவே இருக்க போறது இல்லை. விடிய காலையில ஒரு 3 மணி 4 மணினா எல்லாருமே எந்திரிக்கிற ஒரு டைம், அடுத்தடுத்த வேலையை பார்க்குற ஒரு டைம் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ். சொல்ற மாதிரி அடித்தடி போகும்போது எல்லாம் என்ன வாயை மூடிட்டு ஒரு விஷயம் பண்ணி அவங்க அந்த இடத்துல அடிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஏன்னா இப்ப தெரியாதவங்க யாராவது ஒருத்தர் கடத்தி கொண்டு வரதுனா கூட நீங்க ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி கொண்டு வந்து நீங்க கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஒருத்தர் உயிரோட இருந்திருக்காரு ஸ்பாட்ல. அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல தான் அவர் இறந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு துடிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு அலறல் சவுண்ட் அந்த இடத்துல கேட்டிருக்கணும். ஏன் இது யாருக்குமே கேட்கல? இதுதான் விஷயம். ஸோ இந்த கட்டத்தை நோக்கி தான் இப்போ போலீஸோட இன்வெஸ்டிகேஷனும் அடுத்தது இருக்க போகுதுன்றதை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். சிறையிலிருந்து மணிகண்டன் என்பவர் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரா அப்படிங்கிற பார்வையிலையும் வந்து விசாரிக்கப்படுது. ஆனா அந்த மணிகண்டன் என்பவர் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது இவர் வந்து ஒரு ஆயுள் சிறைவாசி, அவர் வந்து ஃபுல்லா ஆயுள் சிறை தண்டனை பெற்று சிறையில தான் வந்து இருக்கிறாரு. அப்ப நீங்க குறிப்பிட்டது போல அப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து அவர்கிட்ட சில நாட்களுக்கு முன்பு போன்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ள எப்படி போன்லாம் வந்து உள்ள நுழையுது? அப்ப அங்க ஜெயில் நிர்வாகத்தினுடைய சீர்கேடா அல்லது போலீஸ் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு இது மாதிரி பண்ணிடுறாங்களா? இல்லை, போலீஸ் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறதுங்கிறது அது எந்த அளவுக்கு கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி, அது அக்செப்டபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக அது அக்செப்டபிள் கிடையாது. ஏன்னா நம்மளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். எனக்கு இந்த லா இருக்குன்னு யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு குத்துனா நான் ஜெயிலுக்கு போவேன் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நான் ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் ஜெயிலுன்ற ஒரு விஷயம் என்னன்னா வெளி உலகத்துலேருந்து தனிச்சு வைக்கப்படுற ஒரு விஷயம், எந்த ஒரு கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் அவங்க ரெகுலரைஸ் ஆன லைஃப் எதுவுமே கிடையாது. ஓகே, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அங்கேயாவது கொஞ்சம் சொகுசா எல்லாம் கிடைக்குது. மேபி ஜெயிலுக்குள்ளேயும் காசு கொடுத்தா சில விஷயங்கள் அங்கேயுமே கிடைக்குது. ஓகே, ரியாலிட்டியில நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உள்ள போயிட்டு வெளில வந்து சொன்னவங்க சில பேரும் அந்த இடத்துல இருக்காங்க. அங்கேயும் நமக்கு விஐபி ஸ்கோர் மாதிரி, விவிஐபி ஸ்கோர் மாதிரி உள்ள போறவங்க அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமே எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரிவென்டிவ் ஃபார்ம், ரிஃபர்மேட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. அதனால தான் நம்ம இன்னைய டேட் வரைக்கும் இங்க உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, டெத் பெனால்ட்டி வேண்டாம், உயிரை எடுக்கக்கூடாது, எல்லாரையும் சீர்திருத்தி திரும்ப சமூகத்துக்குள்ள நல்ல திரும்ப அனுப்ப வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, அதையும் தாண்டி இந்த சொல்ற மாதிரி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல குண்டாஸ் இருக்கும், இல்லாம இருக்காது. திரும்ப ஒரு ரவுடிசம்லயோ ஒரு கொலை விஷயத்திலயோ ஈடுபடுறவங்க மேல குண்டாஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஜெயிலுக்குள்ளேயே அவங்க எவ்வளவு ஹை செக்யூரிட்டியில வைக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க கையில எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா ஒரு செல்போன் புழக்கத்துக்கு வர முடியுது? அது ஆம்சாங் கேஸ்ல கூட ரவுடி நாகேந்திரன் இது மாதிரி சஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா? இல்ல, அது ரொம்ப தவறான செயல் தான். இப்ப சொல்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள வந்து கஞ்சா இருக்குன்ற ஒரு விஷயம் ஆகட்டும், இல்ல ஜெயிலுக்குள்ள மொபைல் போன் இருக்குன்ற ஒரு விஷயம் ஆகட்டும், அது எல்லாமே தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நார்மலாவே எடுத்துப்போமே, இப்ப நம்மளே ஒரு பெயிலுக்கு போறோம், ஒரு ஏபிக்கு போறோம் அப்படின்னாலுமே நமக்கு பிரிச்சு வைக்கப்படுவாங்க அதில். ஏன்னா நமக்கு தெரியும் ஜெயிலர் ரிமாண்ட் அக்யூஸ்ட்னு ஒன்று தனியா இருக்கும், பர்மனன்ட் அவங்களுக்கு வந்து சிறைவாசி கன்விக்ட் பண்ணவங்களுக்கு ஒன்று தனியா இருக்கும். ரிமாண்ட் அக்யூஸ்ட் வந்துட்டு எப்பவுமே அதாவது உள்ள போறாங்க அப்படின்னா முதல் தடவை அவங்க குற்றங்கள் செஞ்சுட்டு போறாங்க, அதுவும் படிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். ஏன்னா ஜெயிலுக்குள்ள போய் அவங்க ரொம்ப ஹார்டா நடத்தி வெளியே வரும்போது அவங்க குற்றவாளியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லா விஷயமும் அவங்க கொடுக்கப்படும். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள வாட்டி ஒருத்தவங்க போகும்போதே கம்ப்ளீட்டா அவங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க.
ஓகே. A to Z என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ்ஸை கூட ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட எதா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ள அங்க அனுப்புவாங்க. அடையாளங்கள் எல்லாமே எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அவங்க எதாவது எடுத்துட்டு வந்திருக்காங்களா, எதாவது பண்ணிருக்காங்களா. இன்னும் சொல்ல போனா சம்டைம்ஸ் சில பேர் வந்து செருப்பு கூட உள்ள போட்டுட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனாலும் சரி, இது ரிமாண்ட் அக்யூஸ்க்கே இந்த கதை தான். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு 10 நாள் 5 நாள்ல வெளில பெயில வரவங்களுக்கு இந்த கதை தான் அப்படின்னும் போது, அப்போ உள்ள எந்த அளவுக்கு நீங்க செக்யூரிட்டி வச்சிருக்கணும், எந்த அளவுக்கு செக்கிங் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லப்படுற விஷயம் இப்போ நமக்கே நல்லா கிளியரா தெரியுது. உள்ள இருந்து ஃபோன் பேசுறது, உள்ள இருந்து விஷயங்களை வெளியே சொல்றது. ஏன்னா இப்போ அவர் உள்ள ஆல்ரெடி அவர் ஆயில் கைதி, இதுக்கு மேல அவருக்கு டபுள் ஆயில் ட்ரிபிள் ஆயில்லாம் கிடையவே கிடையாது. சாவர வரைக்கும் நீ ஜெயில் தான் சொல்லியாச்சு அந்த இடத்துல. எனக்கு என்னன்னா இந்த இடத்துல தான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். உள்ள இருந்து ஒருத்தர் தவறு பண்றான்னு தெரியுதா, அவனுக்கு ஏன் திரும்ப ஆயில் தண்டனை? அந்த விஷயம் அப்படியே உடனே டெத் பெனல்ட்டி கன்வெர்ட் பண்ணலாம்ல. அப்ப இருக்கவங்களுக்கு அங்க பயம் வரும்ல அந்த இடத்துல. சோ உள்ள இருந்து பிளான் போட்டு கொடுக்க வெளியே இருக்க பண்ணிட்டே இருப்பான். இந்த கேஸ் நடக்கிறது பாட்டே நடக்கும். ட்ரையல் பண்ணி அப்புறம் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் we have an appeal system. செஷன் கோர்ட்டோ லோவர் கோர்ட் வரும், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அப்படி போய் நம்ம அப்பீல் போயிட்டே இருப்போம். நீதித்துறையிலும் சட்டங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படணும். எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்ல வரேன். இங்க மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா சிலதெல்லாம் மூவில காட்டுறாங்க இல்லையா, மூவில காட்டும் போது என்னடா இது ஓவர் எக்ஸாஜரேஷன் சில விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படியே நடக்கிற விஷயத்தை தான் வந்து இங்க காட்டுறாங்க. ஏன்னா இது எக்ஸாக்டா இந்த ஹோல் சினாரியோ சொல்லும் போது என்னன்னு நீங்க டிஃபைன் பண்ணி டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜிகர்தண்டா மூவி என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இப்ப நடந்த ரியல் இன்சிடென்ட் அப்படிங்கிற விஷயம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட நன்றி.